everyone. வணக்கம். Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. நேத்துள்ள வீடியோல நம்ம ரோஸ் repotting related reasons எப்படி பண்றது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்க. Thank you so much. அதுக்கப்புறமா கார்டனிங் டைரியோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ புதுசாக ஒரு நம்பர் வாங்கியிருக்கிறேன். இட்ஸ் டெடிகேட்டட் டு கார்டனிங் டைரி அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஷேர் யோர் garden pictures, your beautiful flowers, your doubts, questions, you can connect with me through that number. So whenever I get time, I'll try to get back to you ASAP. Okay, so note பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து ரோஸ் பாட்டிங் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்த ரோஸுக்கு எந்த பாட் யூஸ் பண்ணுறது, நர்சரியிலேருந்து நீங்கள் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரீபாட் பண்ணலாமா வேண்டாமா, அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி 7th September Monday, the climate is very pleasant, 27-28 degree here in Trivandrum. So அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே இந்த வெதர் சூட்டபிளாக இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ அண்ட் see the main topic. நான் வந்து ரோஸஸ் எப்போவுமே 3 வகையாக பிரித்து சொல்லுவேன். ஸ்மால் ரோஸ், மீடியம் ரோஸ், பிக் ஆர் லார்ஜ் ரோஸ் அப்படின்னு. நீங்கள் வேறு கேட்டிருந்தீங்க இது ஒவ்வொன்றும் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ரோஸஸ் தான் ஸ்மால் ரோஸஸ். இன்னும் எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னா இந்த 30 rupees, 40 rupees, less than 50 rupees, இந்த சின்ன கவர்லெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த ரோஸஸ் எல்லாமே வந்து ஸ்மால் ரோஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு சிங்கிள் ஸ்டெம் இருக்கும், 2-3 குட்டி பிரான்ச்சஸ் இருக்கும், ஒரு அடி தான் ஹைட் இருக்கும், ஒரு அடிக்குள்ளால் இருக்கிற ரோஸஸ் எல்லாமே வந்து ஸ்மால் ரோஸஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஸ்மால் ரோஸஸ். இந்த ரோஸஸ் வந்து மேக்ஸிமம் கவரில் இருக்கலாம், சில டைமில் பாட்டில் இருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம 6 inch பாட்டில் தான் பாட் பண்ணணும். இது வந்து என்னோடய பாட்ஸ் சிலது வந்து 6 to 7 inch அந்த ரேஞ்சில் இருக்குது. அந்த பாட்டில் பண்ணலாம். பிளாஸ்டிக்னாலும் சரி, க்ளே பாட்னாலும் சரி, அதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸஸ்க்கு வந்து அந்த வாட்டர் கேன் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணுறதோ, பெயிண்ட் பக்கெட்டோ இல்லை பெரிய பாட்டோ தேவையே இல்லை. அப்படி வச்சாலும் இட் இஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பிளான்ட்டுக்கு நம்ம ஒரு பெரிய பாட் வச்சு மண், மெனியூர் எல்லாம் போட்டு பிரயோஜனமே இல்லை. அந்த பிளான்ட்டோட ரூட் கம்மியாக தான் இருக்கும். அது அப்சர்வ் பண்ணி வளர்கிற அளவுக்கு நம்ம அதுக்கு போட்டு கொடுத்தா போதும். இல்லைன்னா நம்ம போடுறது எல்லாமே நிறைய வந்து வேஸ்ட்டாக ட்ரெயின் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நோ பாயிண்ட் இன் டூயிங் இட். அப்போது அதனால தான் நம்ம வந்து சின்ன பாட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் மெஷர் பண்ணி காமிச்ச பாட்ஸ் எல்லாமே ஒரு 6 to 7 inch அந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கு இல்லையா. நான் இப்போ காமிச்ச மாதிரி தான் நம்ம பாட் மெஷர்மெண்ட் பார்ப்போம். 6 inchனா 7 inchனா எது அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இந்த பாட் பாருங்கள், இது 8 inch பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் பெரிய பாட், ஹைட்டும் ஜாஸ்தி, அதோட டயமீட்டரும் ஜாஸ்தி. அப்போது அந்த ஸ்மால் பிளான்ட் இந்த பாட்டில் உங்களுக்கு அந்த 6 inch 7 inch கிடைக்கல, இதுதான் இருக்குது அப்படின்னா 8 inch பாட்டில் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பட் ட்ரை டு கீப் இட் இன் அ ஸ்மால் பாட். ஸ்மால் பிளான்ட்னா ஸ்மால் பாட்டில் வைங்க. மேக்ஸிமம் 7 inchல வைக்க பாருங்கள். அப்படி இல்லை 8 inch கிடச்சுன்னா 8 inchல வைங்க. அப்போது இப்போ உங்களுக்கு ஸ்மால் பிளான்ட்னா எதுன்னு புரிஞ்சிருக்கும், ஸ்மால் பாட் அப்படின்னா எதுன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டைப் ஆர் நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ரோஸ் பார்க்கலாம். அடுத்தது இந்த மீடியம் சைஸ் ரோஸஸ். இது வந்து ஒரு அடியிலிருந்து ஒரு 2 அடிக்குள்ளால் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக அந்த ஹைட்டும் ஸ்மால் ரோஸஸை விட பிரான்ச்சஸும் கூடுதல் இருக்கும். ரொம்ப டாலாக இருக்காது, ரொம்ப விரிஞ்சு பெருசாக வளர்ந்துருக்காது, ஆவரேஜ் சைஸ். அதுதான் நம்ம மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோஸ் பாருங்கள், இது வந்து 8 inch பாட்டில் இருக்குது. இந்த மாதிரி ரோஸஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கவரில் வரலாம், இல்லை ஒரு 6-7 inch பாட்டில் வரலாம், இல்லை இந்த மாதிரி 8 inch பாட்டில் கூட வரலாம். நீங்கள் நினைக்கலாம் இந்த ரோஸ் வந்து நல்ல ரோஸா அப்படின்னு. எனக்கு வந்து இது ஒரு வெரைட்டி ரோஸ். இப்போ ரீசெண்டாக பொட்டானிக்கல் கார்டன் போனேன் இல்லையா, அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ரோஸ். பிகாஸ் ஐ வாண்டட் டு ஆட் டு மை கலெக்ஷன் கொண்டு வந்தேன். இதோட வேறு பிளான்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி ரோஸஸ், மீடியம் சைஸ் ரோஸஸ் வந்து நம்ம 8 inch பாட்டில் இருந்து ஒரு 10 inch
பாட்டுக்குள்ளால் நம்ம நடலாம். இந்த ரோஸ் நான் ரீபாட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி மீடியம் சைஸ் ரோஸ் வாங்கும்போது நீங்கள் நர்சரியில் கேட்கணும், இது இப்போ உடனே ரீபாட் பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா நிறைய டைம் வந்து நம்ம வாங்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க கவர்லேருந்து இந்த பாட்டில் மாற்றிருப்பாங்க. அப்படி மாற்றிருந்தாங்கன்னா நம்ம வந்து அதை மாற்றக்கூடாது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட்டு. அப்போ அவங்களே சொல்லுவாங்க, நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். இப்போ உடனே ரீபாட் பண்ண வேண்டாம் அப்படின்னா அதை வந்து ஒரு 3 to 6 months டைம் கொடுத்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ரீபாட் பண்ணிக்கலாம். அப்போ அதோட ரூட் க்ரோத், ரெகுலர் டெவலப்மெண்ட் எல்லாம் ஆயிருக்கும்ல. அப்போது இட் இஸ் அ சேஃப் ஆப்ஷன். இந்த மாதிரி சைஸில் வாங்கிட்டு வந்த சில ரோசஸ் நான் வந்து ரீபாட் பண்ணேன், சிலது வந்து ரீபாட் பண்ணலை, டாப் சாயில் மாற்றுறேன். நான் ரெண்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரீபாட் பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து 8 inch பாட்டில் இருக்குல்ல, நான் அதனால் அதே சைஸு பாட்டுக்கு தான் மாற்றுறேன். பிளான்ட் ரொம்ப பெருசு இல்லை, அதனால் 10 inch பாட் தேவையில்லை, 8 inch போதுமானது. அதனால் நான் அதில் ரீபாட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் பாட்டிங் சாயில். இந்த பாட்டிங் மிக்ஸ்லேயே நான் நீம் கேக், போன் மீல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் நான் இப்போ எக்ஸ்ட்ராவாக எதுவுமே போடலை. இந்த சாயில் கொஞ்சம் போட்டு இந்த ரோஸ் அதிலிருந்து எடுத்து கொஞ்சம் சாயிலை லூஸ் பண்ணி தான் நடுறேன். பார்த்திங்கன்னா நர்சரியில் அடியில் நிறைய ஜல்லி, பெரிய கல் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அடியில் நம்ம வந்து அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நான் அதோடய சைட் சாயிலும் ரொம்ப லூஸாக இருந்தனால லைட்டாக எடுக்கிறேன். அண்ட் பாருங்கள், ரூட் அங்கெல்லாம் ரொம்ப டெவலப் ஆகலை அவங்க சொன்ன மாதிரி. எனிவேஸ் இப்போ எடுத்துட்டோம், அதனால் இதை பாட் பண்ணிடலாம். நான் ரூட்ஸ் எதுவுமே கட் பண்ணல, ரூட் பவுண்ட் ஆகலை, இன்னும் இதில் ரூட் நிறைய க்ரோ ஆக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் சென்டரில் சீட் பண்ணி சைடெல்லாம் நம்மளோட பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் போட்டு இதை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி அழுத்தி உள்ள ரெடியாக்கி வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுட்டா போதும். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரீபாட் பண்ணுறோம்ல, இதோட சைடெல்லாம் நம்ம லூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் கொஞ்ச நாள்னால் ஒரு 3-4 days, ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா 1 week, அதே மாதிரி நம்ம ஷேடில் வச்சுட்டா போதும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சன்லைட்டில் மாற்றிக்கலாம். இது வந்து வேறு கொஞ்சம் ரோசஸ் அது கூடவே வாங்கினது தான். இது ரீபாட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரோஸ் சைஸ் பாருங்கள், ஒரு 2 feetக்குள்ளால தான் இருக்கும். ரொம்ப பிரான்ச்சஸ் எல்லாம் இல்லை. 30 rupees 40 rupees ரோஸ் மாதிரி சிறுசும் இல்லை. அண்ட் ஆனால் இந்த பாட் டாப் சாயில் பாருங்கள் எவ்வளவு அழுக்காக இருக்குன்னு. அண்ட் இந்த பிளான்ட்டில் நமக்கு எப்போ மாதிரி எல்லோ லீவ்ஸ் எல்லாம் இருக்கும், அதை க்ளீன் பண்ணோம். அண்ட் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட் யூனியன்லாம் மேலே வச்சு தான் பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிபேட் பற்றி இப்போ நம்ம போக வேண்டாம். ஸோ நானும் பட் யூனியன் எப்போவுமே சாயிலுக்கு மேலே வச்சு தான் நான் பாட் பண்ணுறேன். நம்மளும் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் 3 years அதே தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஓகே. அண்ட் டாப் சாயில் ரிமூவ் பண்ணுறப்ப இதுக்கு ஒரு 2 inch 1 inch ஒரு 2 inch மேலே உள்ளதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ் பாட்டிங் மிக்ஸ் வந்து மேலே போட்டு விடலாம். நர்சரியிலேருந்து ரோஸ் இப்படி பாட் பண்ணி வரும்போது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து சாயில் ரொம்ப க்ளீனாக இருக்காது. கல், கிடைக்கிற வுட் பீசஸ், நிறைய டெப்ரிஸ், நிறைய வேஸ்ட் திங்ஸ் அதுக்குள்ளால் இருக்கும். ஸோ அதெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு மேலே உள்ள சாயில் 1 inch மேக்ஸிமம் 2 inch நம்ம வந்து கிளறி எடுத்துட்டு நம்ம ஃப்ரெஷ் பாட்டிங் மிக்ஸ் போடலாம். அண்ட் எஸ்பெஷலி இந்த வாட்டி அவங்க எங்கிட்ட சொன்னாங்க இதுக்கு ஃபெர்டிலைசர் அவங்க போடலை, நான் போன உடனே ஃபெர்டிலைசர் வீட்டில் கொண்டு வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது கூட நீங்கள் கேட்டுக்கலாம் நர்சரியில். ஸோ திஸ் இஸ் another டிப். அப்போது இது எப்போ ரீபாட் பண்ணியிருக்கு, நம்ம உடனே ரீபாட் பண்ணணுமா அப்படின்றதையும், ஃபெர்டிலைசர் கூட உடனே போடணுமா வேண்டாமா அப்படின்றதையும் கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏத்தாப்பில் நம்ம போட்டு விடலாம் பார்த்தீங்களா. அண்ட் இந்த வாட்டி நான் அங்கேருந்து வேற ஒரு புது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கொடுத்தாங்க. அங்கே உள்ள ரோசஸ்க்கு அவங்க போடுறது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணால் தான் தெரியும். அதில் ஒரு 5-6 கிரானியூல்ஸ், இது ஒரு 8 inch பாட் இல்லையா. ஸோ அதனால் ஒரு 6-7-8 கிரானியூல்ஸ் போடலாம். அண்ட் நம்ம இந்த மாதிரி டிஏபி இந்த மாதிரி கிரானியூல்ஸ் ஏதாவது நீங்கள் வாங்கிட்டு வந்து போடுறீங்க அப்படின்னா, ஆர் இந்த ரோஸ் மிக்ஸ், டாப் ரோஸ் எதுனாலும் சரி, அது மூட்டு பகுதியில் போடாமல் அந்த பாட்டோட விளிம்பில் சுற்றி எட்ஜில் போட்டு விடணும். ஸோ நான் வந்து இப்போது அந்த கிரானியூல்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபெர்டிலைசர் பேர் என்ன, இதோட டீட்டெயில்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் அப்புறமா போடுறேன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா. அண்ட் இதை நான் போடுறப்ப பார்த்திங்கன்னா சைடில் தான் போடுறேன், ரூட் பக்கத்தில், அந்த மெயின் ஸ்டெம் பக்கத்தில் போடலை.
இந்த மாதிரி கிரானியூல்ஸ் போடுறப்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க, கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல, பிளான்ட் வந்து டை ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்லோ ரிலீசிங் ஃபெர்டிலைசர் அண்ட் ஜாஸ்தியாக போட்டோன்னா இட் வில் பர்ன் த பிளான்ட். என்னோடய பாட்டிங் மிக்ஸில் நிறைய நீம் லீவ்ஸ், ட்ரைட் லீவ்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கூட நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன் இந்த வாட்டி. அதெல்லாம் இது கூட டீகம்போஸ் ஆகி நல்ல மென்யூராக இருக்க போகுது பிளான்ட்ஸுக்கு. அண்ட் இட்ஸ் அ குட் பாட்டிங் மிக்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், தப்பு எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். இப்படி தான் நம்ம வந்து டாப் சாயில் ரிமூவ் பண்ணி புது பாட்டிங் மிக்ஸ் போடணும். நான் சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன், டாப் சாயில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் சாயில் போடுங்க அப்படின்னு. அதோட மீனிங் இது தான். இன்னொரு பிளான்ட் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. இன்னொரு இம்பார்ட்டண்ட் டிப் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஸ்டேஜில் இந்த சின்ன பிளான்ட்னாலும் சரி, பெரிய பிளான்ட் அப்படின்னாலும் சரி, நான் வந்து பட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இது நம்ம வந்து ரீபாட் பண்ணலை. இட்ஸ் நாட் அ வெரி ஸ்மால் பிளான்ட், மீடியம் சைஸ் பிளான்ட் இல்லையா, எல்லாத்துலேயும் அந்த பட்ஸ், குட்டி குட்டி பட்ஸ் எல்லாம் நான் வந்து பிஞ்ச் பண்ணி விட்றேன். இது கூட இப்போ புதுசாக அவங்க என்கிட்ட சொன்ன டிப் தான் ஆக்சுவலி. இந்த ரோஸ் வந்து க்ரோத் பீரியட். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கிற புது ரோசஸ், 1 month ரோசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதிலெல்லாம் நான் நடுறப்ப எல்லா பட்ஸையும் ஃப்ளவர்ஸையும் நிப் பண்ணி, அதாவது டெட் ஹெட் பண்ணி தான் பாட் பண்ணேன். அடுத்த செட் ஆஃப் ப்ளூம்ஸ் வந்து நான் வரவிட்டேன். நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லா பிளான்ட்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும், அதாவது நமக்கு தேவையான அளவு க்ரோத் அந்த செடியிலிருந்து நிறைய ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகி வர்றது வரைக்கும் பூக்கிறத வந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்னு. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பிளான்ட்டோட எனர்ஜி வந்து பட் அண்ட் ஃப்ளவரிங்கில் போகாமல் நியூ க்ரோத்துக்கு வந்து டைவர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ எப்பப்போ அந்த மொட்டு வருதோ அப்போவே, அது சிறுசாக இருக்கும்போதே நம்ம அதை வந்து நுள்ளி, அதாவது பிஞ்ச் பண்ணி விட்டுருங்க அப்படின்னாங்க. ஸோ அதுதான் நான் இப்போ இந்த வாட்டி ட்ரை பண்ண போகிறேன். இப்போ இருக்கிற பட் எல்லாமே மேக்ஸிமம் எல்லா பிளான்ட்லேயும் நான் வந்து பிஞ்ச் பண்ணி ஈஸியாக வந்துடும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, நமக்கு வந்து பிஞ்ச் பண்ணுற மாதிரி அப்படி நுள்ளி எடுத்துடலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறத வந்து சிசர் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். அண்ட் இதுக்கப்புறமா புது க்ரோத் வந்து பட்ஸ் வரும், அதையும் பிஞ்ச் பண்ணி விட போகிறேன். அண்ட் அப்போ நமக்கு வந்து அதோட க்ரோத் அண்ட் அந்த டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் தெரியும்ல. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டிப்ஸ் அவங்க ஷேர் பண்ணது. அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் ரியலி குட். அதுக்கப்புறமா இப்படி டாப் சாயில்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம வைக்கிற ரோசஸ் இருக்குல்ல, அது ஷேடில் வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம பிளான்ட் ரூட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம வந்து இது விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, இந்த சாயில் போட்டு தண்ணி விட்டுட்டு ஓப்பனில் ஃபுல் சன்னில் கொண்டு வச்சுட்டா போதும். நான் இதை ஃபுல்லுமே, இந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஓப்பன் டெரஸ்க்கு தான் மாற்ற போகிறேன் டாப் சாயிலில் மாற்றினதுக்கப்புறமா. அண்ட் I'll come back and show it to you. நம்ம வந்து ஸ்மால் ரோஸ், மீடியம் ரோஸ் ரெண்டும் பார்த்துட்டோம். அடுத்தது லார்ஜ் ஆர் பிக் ரோஸ், அந்த குரூப்பில் வரக்கூடியது. அப்போது 2 அடிக்கு மேலே உள்ள எந்த ரோஸுமே வந்து லார்ஜ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அது கொஞ்சம் டாலாக இருக்கும், பிரான்ச்சஸும் அதில் கூடுதல் இருக்கும். இந்த ரோசஸ் வந்து நான் லார்ஜாக தான் வாங்கினேன், ஆனால் இந்த அளவுக்கு பிரான்ச்சஸ் எல்லாம் இல்லை, இவ்வளோ சைஸ் எல்லாம் கிடையாது. இதை நான் வளர்த்ததுக்கப்புறமா தான் வந்திருக்கு. இந்த ரோசஸ் எல்லாம் நம்ம 10 இன்ச்சுக்கு மேலே உள்ள பாட்டில் தாராளமாக வைக்கலாம். 10, 11, 12 அந்த மாதிரி சைஸில் உள்ள பாட்டில் வைக்கலாம். ஏன்னா இந்த பாட்டோட டயோமீட்டரும் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் இதோட ஹைட்டு கூட 1 அடி 1 அடிக்கு மேலே கூட இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் த பாட். நான் உருண்டு பாட்டும் உங்களுக்கு காமிச்சு, அண்ட் இந்த ரெகுலர் நார்மல் பாட்ஸ் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட பெரிய ரோசஸ் இருக்கிற பாட்ஸ் எல்லாமே. இது வந்து 12 inch, அதாவது 1 feet டயமீட்டர் அண்ட் 1 feet ஹைட். நிறைய ரோசஸ் வந்து இந்த மாதிரி பாட்ஸில் தான் இருக்குது, பெரிய ரோசஸ். அப்போது இந்த ரோசஸ், இந்த சைஸில் இருக்கிற ரோசஸை மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த வாட்டர் கேன்லேயோ இல்லை அந்த 20 liter பெயிண்ட் பக்கெட்லாம் இருக்குல்ல, இந்த டைமென்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 அடி 1 by 1 ஓகே, அந்த சைஸ் க்ரோ பேக் அதிலெல்லாம் நீங்கள் நடலாம். சின்ன ரோசஸ் கொண்டு போய் அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த மாதிரி மெட்டீரியல் ஒரு கண்டெய்னரில் நீங்கள் நட்டிங்கன்னா ரிசோர்ஸஸ் தான் வேஸ்ட் ஆகும். அப்போது எந்த சைஸ் ரோஸ்
எந்த சைஸ் பாட்டில் நடணும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 3 டைப் ஆஃப் ரோசஸ், 3 குரூப் ஆஃப் பாட் சைஸ் சொன்னேன். இப்போ உங்கள் ரோசஸ் வந்து நீங்கள் தெரியாமல் சின்ன ரோஸ் பெரிய பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இயர் ஆர் அது நீங்கள் வச்சு இப்போது ஒரு 1 இயர்லாம் ஆயிடுச்சு, இல்லை 1 இயர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கரெக்ட் பாட் சைஸ் அதுக்கு ஏற்றாப்பில் பிளான்ட் இப்போ என்ன சைஸில் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பாட் சைஸ் சூஸ் பண்ணி மாற்றிடுங்க. இப்போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். மோஸ்ட்லி இந்த மினியேச்சர் சைஸ் ரோஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 9 இன்ச் பாட்லேயே செட் ஆயிரும். அது 1 இயர் ஆனாலும் சரி, 2 இயர் ஆனாலும் சரி, ஏன்னா அது ஹைட்டு 2 ஃபீட்டுக்கு மேலே போகாது. 9 இன்ச் to 10 இன்ச் மேக்ஸிமம் அந்த பாட் சைஸில் வச்சா போதும். மினியேச்சர் ரோஸ் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்கனாலும் பெரிய சைஸ் பாட்டுக்கு மாற்ற வேண்டாம். சாயில் மாற்றி அதே பாட்டில் நம்ம ப்ரூன்லாம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிடலாம். தே வில் க்ரோ ஹாப்பிலி. நான் டாப் சாயில் மாற்றின ரோசஸ் எல்லாத்தையுமே டெரஸ்க்கு மாற்றிட்டேன். ஓப்பனில் தான் வச்சுருக்கிறேன். நான் வச்சப்போ சன் இருந்துச்சு, நல்ல வெயில் இருந்துச்சு. 3 o'clock அப்புறமா டெம்பரேச்சர் ரொம்ப டவுன் ஆகி நல்ல மழை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1 or 2 days ஷேடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல் சன் ஓப்பன் ஏரியாவில் மாற்றிக்கோங்க. பிரச்சனை ஒன்றும் இல்லை. அண்ட் இது நம்ம எப்போவுமே பார்க்குற ரோசஸ் மீடியம் சைஸ் ரோஸாக வாங்கி நட்டது 9 inch to 10 inch சைஸ் பாட்டில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது நான் செகண்ட் செட் பட்ஸ் எல்லாம் எதுவுமே பிஞ்ச் பண்ணல, ப்ளூம் பண்ண விட்டுட்டேன். பட் அடுத்த செட் ஆஃப் பட்ஸை நான் வந்து எல்லாம் பிஞ்ச் பண்ணி விட போகிறேன். அண்ட் அப்படி பண்ணுறப்போ உள்ள பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இனி ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோசஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாட் சைஸ். அப்போது எந்த ரோஸ் எந்த பாட்டில் பண்ணணும் வைக்கணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு விளக்கமாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா put that in the comment box below or send a WhatsApp or a Facebook message to Gardening Diary. Thank you so much for watching. அப்போது மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் happy gardening everyone. Take care of yourself and your plants and your garden, your family and everyone around you. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.